பிடிச்சிருக்குன்னா அவங்க பிடிச்சி வச்சவங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்மை கிச்சன். இன்னைக்கு சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்மை கிச்சன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை கன்டினியூ பண்ணலாம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் இப்போ ஊருக்கு வந்த பிறகு நான் ஊரில் சில இடங்களுக்கு போனேன், சில பேரை பார்த்தேன், மறக்க முடியாத ஒரு மெமரிஸாக எனக்கு இருக்குது. ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இது எங்கள் அம்மா ஊரில் உள்ள மாரியம்மன் கோயில். ஸோ இந்த படம்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் புதுசாக கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் போட்டிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு சுற்றி காமிச்சேன். நாங்கள் இங்கே ஒரு நாள் சாமி கும்பிட்றதுக்கு கோயிலுக்கு வந்திருந்தோம். இங்கே வந்துட்டு அன்றைக்கி சஷ்டி அப்படிங்கிறதுனால அடுத்து முருகன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா கிராமத்தில் சொல்லுவாங்கள்ல, ஒரு கோயில் குளம் இதெல்லாம் அப்படியே அங்கே போனால் அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே அது பேச்சுக்கு சொல்கிறது இல்லை, அப்படி தான் இருக்கும், உண்மையிலே அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு வந்தால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடம் ரொம்ப அமைதியாக நல்ல ஸ்பேசியஸாக, வீடெல்லாம் பக்கத்துலேயே இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். இந்த பக்கம் ஒரு குளம் இருக்கும், அந்த குளம் அது கொஞ்சம் பெரிய குளம். அடுத்து கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு குளம் இருக்கும். ரொம்ப அமைதியாக இருக்கும். இங்கே வந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அடிக்கடி இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். நான் ஊருக்கு வந்த பிறகு ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு தான் நான் போயிருந்தேன். ஸோ அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்தேன். நான் ஃபஸ்ட்டு இந்த தென்னை மரத்தில் புதுசாக தேங்காய் காய்ச்சிருக்குன்னாங்க. நான் பறித்தேன். அதை நான் எதிர்பார்க்கல, வீடியோ எடுத்ததே எனக்கு தெரியாது. நான் அம்மா வீட்டுக்கு வந்த பிறகு ஃபஸ்ட்டு இளநீ தான் வெட்டி குடித்தேன். அடுத்து எங்கள் குட்டீஸ் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு, இது பார்த்திங்கன்னா ஒரு பைப் உடஞ்சிருச்சு. அதனால் அந்த தண்ணியை மம்பட்டி எடுத்து வெட்டி கட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இதெல்லாம் எங்கள் வீட்டில் கொடுக்க மாட்டாங்க, சின்ன பிள்ளை அப்படிம்பாங்க. அடுத்து என் ஃப்ரெண்டை அன்எக்ஸ்பெக்டடாக நான் ஒரு வாரத்தில் நான் பட்டுக்கோட்டையில் பார்த்தேன். நான் அவங்கள பார்த்து ஒரு 17 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் 2 பேருக்கும் ஏதோ அப்போ தான் பார்த்துக்கிட்டு ஒரு ஃபீல் இருந்தது. எனக்கு பயமாக இருக்கு. என்ன பண்ணுறீங்க? மீனா? எனக்கு பயமாக இருக்கு. உனக்கு பயமா இல்லையா? இந்த இடத்துல மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க குட்டி பசங்கள்லாம். இதுதான் காவேரி ஆறோட ஒரு பகுதி. கல்லணை வாய்க்கால்னு சொல்லுவாங்க. ஸோ மீனுக்கு ஒரு குட்டி வலையாக கட்டி வச்சுருக்காங்க. அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் பிடிச்சி வச்சுருக்க மீனை பார்ப்போமா? தம்பி, இதை ஓப்பன் பண்ணியா? இது என்ன மீனுங்க? இதெல்லாம் கெண்டை மீனா? எல்லாம் கெண்டை மீன், ஆற்று மீன். அப்பா, என் பையனை கூப்பிட்டு வந்துருக்கணும். அவன் நல்லா படிக்கும் மீன் பிடிக்கிறது. சூப்பர் சூப்பர். இது எப்போ பிடிச்சது? வளர்க்குறதுக்கா சாப்பிட்றதுக்கா? பிடிச்சி வச்சிருக்கீங்க. சரி, ஓகேயா. ஆக்சுவலி இது எங்கள் ஊர் ஆறு தான். இந்த இடத்துல நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் படித்துறை இருக்கும், படி ஸ்டெப்ஸு மாதிரி இருக்கும், போய் குளிப்பாங்க. ஆனால் இப்போ அது எல்லாமே உடஞ்சிருச்சு. அதனால் யாரும் குளிக்கிறதெல்லாம் கிடையாது. சின்ன வயசில் இந்த இடத்துல ஆற்றுல குளித்த ஞாபகம். நாங்கள் பக்கத்தில் தான் எங்கள் வீடு. ஆனால் நாங்கள் ஒரு 6th வரைக்கும் தான் நான் ஆற்றுல எல்லாம் குளிச்சிருக்கேன். அப்படியே இந்த பக்கம் கடைக்கு போயிட்டு வந்தேன். ஸோ வரும்போது மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க, அதான் அப்படியே எடுப்போம் அப்படின்னு எடுத்தேன். எங்கள் ஊரை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க எல்லாருமே மேட்டூர் டேம் திறக்கலைன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கேருந்து வர்ற தண்ணி தான் நமக்கு காவேரி ஆறு மூலமாக இங்கே வருது. இங்கே உள்ள விவசாயத்துக்கெல்லாம் வருது காவேரி ஆறு தண்ணி. இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், மாரியம்மன் கோயில் இருக்குன்னு. இங்கேருந்து பார்த்தா இங்கே உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல் தெரியும். ஒரு பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா, அது கவர்மெண்ட் ஸ்கூல்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கூல் தான். அடுத்து இங்கே பாருங்கள் எங்கள் குட்டீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. எங்கள் வால் குட்டீஸ் என்ன பண்ணுறாங்க.
அப்போ என்ன பண்ற? அப்போ முட்டி தேஞ்சிரும். வெண்பா என்ன பண்றீங்க? மாற்றி போட்டாச்சு. இந்த கோயிலை ஒட்டியே ஒரு ஏரி மாதிரியே இருக்கும். ஆனால் இது குளம் தான், ரொம்ப பெரிய குளம். இது தாமரை குளம். இந்த இடத்துல எல்லாம் வந்து முன்னாடி குளிப்பாங்க. இப்போ அங்கே படித்துறையே இல்லை. யாருமே இப்போல்லாம் வந்து இந்த குளத்துல ஆற்றுல எல்லாம் குளிக்க வர்றதே கிடையாது. அதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான். ஸோ நாங்கள் வந்து அப்படியே நாங்கள் அடுத்த கோயிலுக்கு கிளம்பிட்டோம். நான் அம்மா ஊரில் இருக்கும்போது ஒரு 2 தடவை தான் எங்கள் ஊரையே நான் சுற்றி பார்த்துருந்துருப்பேன். ஒரு தடவை 2 தடவை தான். ஆனால் இந்த ஊர் வந்து அதுக்கு பக்கத்து ஊர். ஸோ இந்த ஊர் வழியில் தான் நாங்கள் பக்கத்தில் உள்ள டவுனுக்கு போகணும். ஆனால் இந்த ஊர் வந்து ஒரு 10-15 தடவையாவது நான் போயிருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு கிராமம் வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், எங்கள் ஊர் பக்கம்லாம் ஒரு தோப்புக்குள்ளே ஒரு வீடு இருக்கணும். அதே மாதிரி இங்கே அப்படி தான். மாடை எடுத்து நல்லா இருக்கு. இல்லை பெரிய மாடாக இருக்கு. எடுத்துக்கலாம், கொஞ்சம் போகலாங்களே. எங்கள் வீட்டில் இதே மாதிரி மாடு இருந்துச்சு. நான் 10th படிக்கிற வரைக்கும் எங்கள் வீட்டில் வண்டி மாடு உண்டு. இந்த மாதிரி தான் இருக்கும். செம்ம ஹைட்டாக பெரிய கொம்பு வச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வண்டியும் அதை யூஸ் பண்ணாமல் போயிட்டாங்க. அப்புறம் மாடையும் விற்றுட்டாங்க. அப்புறம்லாம் பார்த்தா நான் நினச்சேன் நம்ம வீட்டில் மட்டும்தான் அப்படின்னு. அப்புறம் எல்லாருமே அந்த ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நிறைய வீட்டில் அந்த மாடெல்லாம் வந்து இல்லாமல் போயிடுச்சு. அது பேர் என்னது? மாடு. நல்லா இந்த ஊரை கிராஸ் பண்ணும்போது எனக்கு கேரளா மாதிரியே ஃபீல் ஆகும். இது என்ன ஊர்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. உகாண்டா. இந்த ஊர் பேர் என்ன? உகாண்டாவா? இந்த ஊரில் வந்து ரோட்டில் போகிற வழியிலேயே வந்து கோயிலெலாம் இருக்கும். நீங்கள் நினச்சிருப்பீங்க என்னம்மா ஊர் பேரை சொல்லலை அப்படின்னு. நீங்கள் கமெண்ட் படிங்க, கண்டிப்பாக ஊர் பேரை கண்டுபிடிச்சி அதில் சொல்லியிருப்பாங்க. இது வந்து சிவசக்தி விநாயகர் ஆலயம். பைரவர் கோயில் தூரத்தில். ஸ்கூலு செமையாக இருக்கு. குட்டி ஸ்கூல். இந்த ஊர் என்ன ஊர் அப்படின்னு கேட்டிருந்தேன். சில பேர் வந்து கமெண்ட் பண்ணி இருந்திருப்பீங்க. இந்தியாவாடா? சரி சரி. இந்த ஊரில் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம சினிமா செலிப்ரிட்டி ஒருத்தவங்களோட ஊர் தான் இது. யாருக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. உனக்கு தெரியுமா? சினிமா செலிப்ரிட்டி ப்ளஸ் டிவி செலிப்ரிட்டி. அவங்க டிவி ஷோஸ்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப ஃபேமஸ். விஜய் டிவி அப்படின்னு ஒரு க்ளூ கொடுக்குறேன். விஜய் டிவி. ஸோ யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உமன் தான், ஒரு லேடி தான் அவங்க. விஜய் டிவியில் ஃபேமஸான ஒரு ஹோஸ்டர் சொல்லலாம். நான் வந்தப்போ ஒரே பச்சை பசேல்னு பயிர் வரல நட்டிருந்தாங்க. இப்போ வந்து நெல் பயிர் வந்துருச்சு. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அது கருது அறுத்துருவாங்க. நம்ம இந்த இப்போ வீடியோ பார்க்கும்போது மேபி வந்து அறுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து நெல்லுக்குள்ள சீசன். எல்லா ஊருமே அப்படி தான் நினைக்கிறேன். இதில் வந்து பூ இருக்கும். அதனால் வந்து உள்ளே இந்த டைமில் இறங்கலாம் கூடாது அப்படிம்பாங்க. பூ வந்து தான் அப்புறம் கருது வந்திருக்கும். ஆனால் அந்த டைமில் இறங்கக்கூடாது அப்படிம்பாங்க. கொஞ்ச நாளில் இது வந்து மஞ்சள் கலரில் மாறிடும், நல்லா மாறிடும். இப்போ உள்ள அதை உடச்சி பார்த்தோன்னா பால் தான் இருக்கும். செமையாக இருக்குல்ல இந்த வியூவு. எனக்கு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு நான் வந்து ரிப்ளை கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன். என்ன அப்படின்னா, நான் உகாண்டாலேருந்து வந்ததுக்கு நீ என்னம்மா பெரிய என்னது வில்லேஜ்லேருந்து தானே வந்த, பெரிய சிட்டிலேருந்து வந்த மாதிரி பில்டப் கொடுக்குற அப்படின்னு. ஆக்சுவலி வில்லேஜுக்கு என்ன குறைச்சல் பாருங்களேன் கொஞ்சம். இதுவும் வில்லேஜ் தான். ஸோ இந்த ஊரில் இருக்கவங்கள்ட்ட வந்து நீங்கள் பழகி பாருங்கள் எப்படி அவங்கக்கிட்ட பேசுவாங்க அப்படின்னு. ஸோ எல்லாரையும் சொல்லலை, அவங்க சொன்னவங்கள நான் வந்து சொல்கிறேன். ஸோ வில்லேஜாக இருந்தால் என்ன, உகாண்டா வில்லேஜாகவே இருந்தால் தான் என்ன. வில்லேஜுக்காரங்களாம் சண்டைக்கு போங்க அவங்கக்கிட்ட. அந்த கமெண்ட்டு நான் பார்க்குறேன். அதை உங்களுக்கு இதில் ஆட் பண்ணுறேன்.
என்னை காணோம் அப்படின்னு தானே பார்த்தீங்க. இந்த நான் இருக்கேன். ஸோ நான் தான் சொன்னேன், வில்லேஜை பற்றி யாரும் தயவு செய்து தப்பாக பேசாதீங்க. ஏன்னா எல்லாருமே உங்கள் தாத்தா பாட்டி எல்லாருமே வில்லேஜ்லேருந்து தான் வந்தாங்க. உகாண்டா வில்லேஜ் மாதிரி இருக்குன்னா அவங்க கொடுத்து வச்சவங்க. இனிமேல் அது கண்டிப்பாக டெவலப் ஆகிடும். ஸோ எல்லா நாடு எல்லா ஊருமே அப்படி தான் இருந்து வந்திருக்கோம். டெவலப் ஆக ஆக தான் அது வந்து சிட்டி பில்டிங்காக அப்படி மாறும். ஸோ வில்லேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வில்லேஜ் சொர்க்கம். ஸோ நான் இங்கே வந்து பைரவர் கோயில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் பைரவர் கோயில். இப்போ பூட்டி இருக்காங்க. வெண்பா, உனக்கு இந்த ஊர் பிடிச்சிருக்கா? பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு சொல்லு. வெண்பா கிட்ட உகாண்டா போவோமா இந்தியாவில் இருப்போமான்னு கேட்டா நான் வந்து யுகாண்டா போகல, இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வில்லேஜ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கா. இங்கிருங்க வயலில் வந்து உளுந்து வச்சுருக்காது பாருங்களேன். நெல் பின்னாடி ஃபுல்லாக தென்னை மரம். எங்கே போனாலும் வியூ அப்படி தான் இருக்கும். இந்த பக்கம் அதே மாதிரி தான். ஊருக்குள்ளே வந்து இப்போ வீடு இருக்கிற இடம். ஓகே, அண்ணா வந்து வீடியோ பார்க்குறேன் அப்படின்ட்டு போகிறாங்க. ஸோ ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா தென்னை மரமாக இருக்கும், அவுட்டரில் வந்து வயலாக இருக்கும். குளத்தை பார்த்திங்களா? இது பெரிய குளம். இது 2 ஊரை கனெக்ட் பண்ணும். இங்கிட்ட ஒரு ஊர் இருக்குது. இந்த ஆப்போசிட்டில் தென்னைமரம் தெரிகிற ஊர் பேர் நாடங்காடு. இந்த சைடு இந்த ஊர் பேர் வந்து அஞ்சுனிக்காடு. இங்கே ஊர் பேர் எல்லாமே காடுன்னு தான் வரும். வியூ எப்படி இருக்குன்னு உங்களை பார்த்துட்டு வியூ எப்படி இருக்குது, எந்த ஊர் மாதிரி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி இந்த நெல் ஏதோ வித்தியாசமான நெல்லாக இருக்குது. இந்த நெல்லுக்கு பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இங்கே பாருங்களேன், இது பக்கத்து வயலில் இங்கே உள்ள நெல் நார்மல் நெல்லாக இருக்குது. இங்கே வந்து இந்த கருப்பு கவுனி அரிசியெல்லாம் போடுவாங்க. ஸோ இது வந்து அந்த மாதிரி வெரைட்டியோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஆனால் கருப்பா இல்லையே தொகையெல்லாம். பேர் என்னன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பச்சை பசேல்னு இருக்கா. இது மட்டும் கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இதுக்குள்ள ஒரு கேணி இருக்கு பாருங்க, குளத்துக்குள்ள. கேணி மாதிரியே இருந்துச்சு. இது ஆக்சுவலி வந்து நீர் சேமிப்பு தொட்டியாம், கவர்மெண்ட்லேருந்து கட்டியிருக்காங்களாம். மழை பெஞ்சா தண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோம். பார்க்க கேணி மாதிரியே இருக்கு. உங்களுக்கு ஏன் நான் அந்த வியூ காமிக்கிறேன் அப்படின்னா, நான் பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக், நான் கல்யாணம் பண்ண ஊர் திருவாரூர் டிஸ்ட்ரிக். 2 ஊர்லேயுமே பார்த்திங்கன்னா நெல்லுக்கு பஞ்சம் கிடையாது. எங்கே போனாலும் நெல் வயல் தான் இருக்கும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த டெல்டா பகுதியெல்லாம் ஒரே நல்லா இருக்கும்னு. அதை நீங்கள் டிசம்பர், ஜான்வரி, நவம்பர், டிசம்பரில் வரணும். செம்மையாக இருக்கும். அதுவும் அந்த மலைக்கும் அதுக்கும் பச்சை பசையல்னு இருக்கும். ஆட்டுக்குட்டி மேய்து பாருங்க. இங்கே ஆடு மேயுது. வெண்பா ஆடு சொல்லு. ஆடு அப்படின்னா வெண்பா டான்ஸ் ஆடும். வெண்பா ஆடு ஆட முடியாதான். அப்போல்லாம் வந்து இப்போ கோயிலுக்கு வர்றோம் அப்படின்னா பக்கத்தில் குளம் இருக்கும். இப்போ அந்த குளத்தில் வந்து இறங்கி கால் நனைச்சிட்டு வருவாங்க. ஆனால் இப்போல்லாம் பக்கத்துலேயே பைப் வச்சுடுறாங்க, அதில் கால் கழுவிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. ஆனால் இப்போ புதுசாக வர்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது பழக்கம் இல்லாத விஷயம், நம்ம வந்து கஷ்டம், செய்ய முடியாது. பெஸ்ட்டு வந்து நீங்கள் தெரிஞ்சவங்களாக இருந்தால் ஓகே, குளத்தில் இறங்குங்க. இல்லைன்னா அதிகம் இறங்காதீங்க. ஏன்னா முன்னாடி வந்து எப்போதுமே குளத்தில் யாராவது இருந்துட்டு குளிச்சுட்டு அப்படி இருப்பாங்க. இப்போல்லாம் அந்த மாதிரி கிடையாது. அதனால் வந்து தெரியாத இடத்துல இறங்காமல் இருக்கிறது நல்லது. இது முருகன் கோயில். ஸோ வந்து இந்த வியூ சூப்பராக இருக்குது. இது நான் கட்டிகிட்டு இருக்கும்போது நான் வந்து இந்த வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் திருவிழாவுக்கும் நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன்.
எனக்கு முருகன் கோயில் வியூ ரொம்ப பிடிக்கும். சரி இங்கேருந்து அப்படியே நடந்து வந்து சூப்பராக வியூ காமிச்சிடலான்ட்டு நானும் பயங்கர பிளான் போட்டேன். இது வந்து எனக்கு 5வது டேக்கு. ஏன்னா கரெக்டாக வெண்பா நான் எங்கேயோ போகிறேன்ட்டு கூட ஓடி வந்துட்டாங்க. ஏன்னா நான் ஊர்லேருந்து வந்த புதுசில் எடுத்தது இந்த இங்கே. அவளுக்கு ஒரு பயம், என்னையே சுற்றிக்கிட்டு இருப்பாள். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பழகிருச்சு. ஸோ அதனால் இப்போ வந்து அடுத்து மேபி 6வது டேக்கு வந்து கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். ஹாய், அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் பாருங்க வியூ எப்படி இருக்குன்னு. ஸோ வயல்வெளி, அப்படியே தென்னந்தோப்பு. 6.5 hours later. ஹாய், நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு தெரியுமா? அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த வியூ. ஸோ வயல்வெளி இருக்குது, அதுக்கு பின்னாடி வந்து தென்னை மரம், தென்னந்தோப்பு இருக்குது. அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முருகன் கோயில் இருக்குது. ஸோ என்னோட லாஸ்ட் வீடியோஸில் எல்லாம் நான் முருகன் கோயில் வந்து சொல்லியிருந்திருப்பேன். இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் வந்து முருகன் கோயில் குளம் இருக்கு. அப்புறம் அப்படியே வந்து பனை மரம், ஃபுல்லா தென்னந்தோப்பு, வயல்வெளி செம்மையா இருக்கு. ஸோ பனி பெய்ய ஸ்டார்ட் பண்ணிருச்சு. ஸோ நாங்கள் கோயிலுக்கு வந்தோம் மார்கழி மாதத்துக்கு. ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த வியூவு. ஸோ லாஸ்ட் இயர் வந்தப்போ எங்கள் ஊர் முருகன் கோயில் வந்து விசேஷம் நடந்தது, திருவிழா நடந்துச்சு. அந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தேன். இப்போ வந்து நாங்கள் மார்கழி மாதத்துக்காக வந்திருக்கோம். ஸோ இங்கே சஷ்டி அன்னைக்கு வந்து செமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பொங்கல்லாம் வைப்பாங்க, நிறைய பேர் வருவாங்க, விரதம் இருப்பாங்க எங்கள் ஊரில் சஷ்டி அன்னைக்கு. ஸோ அந்த விசேஷத்து அன்னைக்கு, சஷ்டி அன்னைக்கு என்னால் வர முடியலை. அதனால் இது அந்த வாரத்துலேயும் இன்னொரு நாள் நாங்கள் வந்தோம். ஃபுல்லாக கோயில் தான். இங்கே கொஞ்சம் பின்னாடி பாருங்கள் ஒரு காளி கோயில் இருக்குது. அது தெரியுதா என்னன்னு தெரில உங்களுக்கு இங்கே வியூவில். அதுக்கு பக்கத்தில் ஒரு ஐயனார் கோயில் இருக்குது. நிறைய எங்கள் ஊரை பார்த்திங்கன்னா, எங்கள் ஊரை சுற்றி கோயிலாக தான் இருக்கும். வயலுக்குள்ளே தான் கோயில் எல்லாமே இருக்கும். அந்த இருக்குது பாருங்கள் காளி கோயில், அங்கேயும் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. அதுவும் வந்து வயலுக்குள்ளே தான் அந்த கோயில் இருக்குது. இப்போ வாரத்தில் நம்ம இப்போ செவ்வாய் வெள்ளியாக இருக்கட்டும், இப்போ மார்கழி மாதம்லாம் காலையிலே வந்து பொங்கல், புளியோதரை எல்லாமே உண்டு. நாங்களுமே வந்து சொல்லியிருந்தோம், அவங்க கோயில்லையே வந்து வச்சுட்டாங்க பொங்கல், அப்புறம் புளி சாதம், அதுக்கப்புறம் கொண்டக்கடலை. இப்போ ஊரில் இருக்கோம் அப்படின்னா நம்ம மெயினாக வந்து அந்த ஊரில் நமக்கு ஒரு ரிலாக்ஸுக்காக போகிற இடம்னா கோயில் தான். எவ்வளவு தான் நம்மளை சுற்றி பல பிரச்சனைகள் ஓடினாலும் நமக்கு அந்த கோயிலுக்கு போகும்போது ஒரு நிம்மதி கிடைக்கும். இது நான் எல்லாரையும் சொல்ல வரலாம், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது, ஒப்பீனியன் இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஊருக்கு வந்தேன்னா இந்த கோயிலுக்கு வர்றது எனக்கு வந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே யாராவது புதுசாக நம்ம ரொம்ப வருஷம் பார்க்காதவங்கள நம்ம வந்து பார்ப்போம். பொங்கல் புளி சாதம்லாம் சாமிக்கு வச்சு சாமி கும்பிட்டுட்டு இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் நாங்கள் வந்து அங்கே வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து வச்சு கொடுத்தோம். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் கோயில் பொங்கல், ரொம்ப பிடிக்கும் புளி சாதத்தை விட. வெண்பாக்கு வந்து கோயில் பொங்கல் ரொம்ப பிடிக்கும். அங்கே நாங்கள் உகாண்டாவில் வந்து அங்கே திருப்பதி பாலாஜி டெம்பிள் இருக்குது. அங்கே போனோம் அப்படின்னா காலையில் வந்து நமக்கு ஒரு 9 மணிக்கு ஏதாவது ஒரு ரைஸ் வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி பிரசாதம் மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் மதிய சாப்பாடு அங்கே உண்டு. ஸோ அது வந்து மெயினாக வந்து அங்கே நிறைய பேரை நம்ம மீட் பண்ணிக்கலாம். பொங்கல், புளி சாதம், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் எல்லாருக்கும் வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் அவங்க எல்லாருக்குமே தெரியும் நிறைய கோயில் இருக்கும் அப்படின்னு தெரியும். அது இல்லாமல் வயல்வெளி, அப்புறம் வந்து தோப்பு, இதெல்லாம் அதிகமாக இருக்குன்னு தெரியும். எத்தனை பேருக்கு கடலும் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும், சில பேருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே அதிராம்பட்டினம், மல்லிப்பட்டினம், புதுப்பட்டினம், இந்த சைடெல்லாம் வந்து கடலும் இருக்குது, புதுப்பட்டினம் பீச்சும் இருக்கும். இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னா, நாங்கள் கரெக்டாக காரை விட்டு இறங்கினோம். சேட்டா வாங்க அப்படின்னாங்க.
எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்ன நம்ம ஊரில் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா இது வந்து கேரளா ஹோட்டல் போல். எனக்கு தெரியாது, இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த வர்றேன். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு விஷயம் நடந்தது. ஒருத்தவங்க வந்து பைக்கை அப்போ தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. என்னை பார்க்கவும் நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு என்னை பார்த்ததும், நீங்கள் வந்து யூடியூப் சேனல் தானே, வீடியோ போடுவீங்க தானே அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு இப்போ ஆமாம் அப்படின்னு சொன்னேன். சரி நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன அப்படின்னா, நான் நிறைய பேரை நிறைய இடங்களில் நான் வந்து மீட் பண்ணேன். எல்லாருமே என்னை வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் அவங்க ட்ரீட் பண்ணாங்க. அவங்க எப்படி சொல்கிறதுனா, அந்த ஏஜ் குரூப்பை வந்து எனக்கு அதில் தெரியவே இல்லை. என்கிட்ட வந்ததுமே பேசுவாங்க, ஃபோட்டோஸ் எடுப்பாங்க, அன்பாக விசாரிப்பாங்க, ஹஸ்பண்ட் வரலையா அப்படின்லாம் கேட்பாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் வீடியோஸ் போடுறதுல நான் வந்து பெரிய விஷயமாக நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி, எங்கே பார்த்தாலும் நம்மக்கிட்ட பேசுகிற அந்த கைண்ட்னஸாக இருக்கட்டும், ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். இங்கே வந்து சாப்பாடு நாங்கள் போன டைம் சாப்பாடு முடிஞ்சிட்டு, அதனால் எனக்கு சாப்பாடு வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்ல முடியலை. இந்த வீடியோ வந்து அங்கங்கே நான் போயிருந்த இடத்துல எடுத்து போட்டிருந்தேன். ஏன்னா வந்து நான் அந்த தடவை அதிகமாக வெளியில் போகலை. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோ பார்த்திங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபரை நான் எங்கெங்கே பார்த்தனோ அவங்க பார்த்த இடத்துல சில வீடியோஸ் எடுத்துக்கிட்டேன். என்னைய பார்க்குறதுக்கும் ஒருத்தவங்க வந்தாங்க. அது என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது எங்கேருந்து வந்தாங்க அப்படிங்கிறது அந்த வீடியோவில் சொல்லுவேன், அடுத்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், பாய்.